இறையும் இயற்கையும் மாதா தொலைக்காட்சியில் பார்க்க வந்திருக்கின்ற நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நேயர்களே, கடந்த 5 வாரங்கள் வான தூதர்களை பற்றி கேள்விப்பட்டீர்கள். அதை பற்றி நாம் விவரமாக அலசி பார்த்தோம். 5 வாரங்களுக்கு முன்னால் 3 அமைப்புகள், அதாவது பூமியின் அமைப்புகளை பற்றி நான் சொற்பொழிவு கொடுத்தேன். 1 லித்தோஸ்பியர், நிலத்தை பற்றி பேசினோம். 2 ஹைட்ரோஸ்பியர், நீரை பற்றி பேசினோம். 3 அட்மாஸ்பியர், காற்றை பற்றி பேசினோம். 3 அமைப்புகள் முடிந்தது இல்லையா? இப்பொழுது 4வது முக்கியமான அமைப்பு பயோஸ்பியர், வாழ்வு மண்டலம். இந்த 4ம் சேர்ந்தது தான் இந்த பூமி. நிலம், நீர், காற்று, உயிர். இவைதான், இவற்றுக்குள்ளே தான் வெப்பமும் ஃபயரும் ஆகாஷ் எலமெண்ட் அடங்கியிருக்கு உயிரில். ஸோ ஆகவே இந்த 4 தான் இந்த பூமியின் அமைப்புகள். ஸோ அடுத்த வாரங்களில் 2, 3, 4, 5 டாக் கூட வரலாம். ஸோ இதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். உயிர் மண்டலம், ஒவ்வொரு உயிரை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இறைவன் எல்லா உயிர்களையும் அன்பு செய்கிறார். எல்லா உயிர்களும் நல்லதென கண்டார். எவ்ரிதிங் இஸ் குட். கடவுள் படைத்த படைப்பிலே அவர் பார்த்த நல்லதை நம்ம எப்படி கெட்டதுன்னு சொல்கிறது? பாம்பு மோசம், கொசு மோசம், பல்லி மோசம், they are very bad. No, God found them good. எல்லாவற்றையும் அவர் நல்லதென கண்டார். சரி, இப்பொழுது ஒரு பெரிய கேள்வியை நான் கேட்கப் போகிறேன். உயிர் எப்படி வந்தது? ஈஸியாக சொல்லலாம், கடவுள் படைத்தார். ஆனால் விஞ்ஞானிகள் அதை விட மாட்டாங்க. வேறு ஏதாவது ஆன்சர் இருக்கா தொலைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பைபிளில் சரி, பைபிள் மட்டும் நம்புகிறோம், அதோட கதை முடிஞ்சது. கடவுள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சரி, முடிஞ்சு போச்சு. விசுவாசிப்பவனுக்கு விடவே போதும். ஒரு சில பேருக்கு தேடல் அதிகமாக இருக்கும். இந்த தினம் அதே தொன்று தொட்டு கேட்ட 3 கேள்விகளை தானே நாம் இன்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்கிருந்து வந்தோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எங்கே போய் கொண்டிருக்கிறோம். இந்த 3 கேள்விகள் இன்றும் கூட மக்கள் கேட்பதை நாம் பார்க்கிறோம். தேடல், உயிர் எங்கிருந்து வந்தது? விஞ்ஞானிகள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். அவர்களே அருமையான பதிலையும் சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய கதை. இதை பற்றி தான் நான் இன்றைய தினம் உங்களோடு பேசப் போகிறேன். இதில் விஞ்ஞான உண்மைகளை முதலில் நான் பார்க்க போகிறேன். அதன் பின்னால் இறையியல் உண்மைகளையும் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். எக்கோ தியாலஜி இதில் நாம் செய்யப்போகிறோம். எக்காலஜி என்றால் ஓய்கோஸ் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. ஓய்கோஸ் என்றால் வீடு. லாஜி யா என்று சொன்னால் விஞ்ஞானம், சயின்ஸ். சயின்ஸ் ஆஃப் த ஹவுஸ், நமது வீட்டை பற்றிய விஞ்ஞானம், அதுதான் எக்காலஜி. தியாலஜி என்பது தேயோசனா காடு, லோகோசனா சயின்ஸ், சயின்ஸ் ஆஃப் காட், கடவுளை பற்றிய படிப்பு. ஸோ எக்கோ தியாலஜியில் 2 வார்த்தை இருக்குது, எக்காலஜி, தியாலஜி. எக்காலஜி என்பது சயின்ஸு, தியாலஜி என்பது கடவுள். இது விஞ்ஞானம், இது ரெலிஜன். விளங்குதா? இது 2த்தையும் முடிச்சு போடுறது தான் எக்கோ தியாலஜி. இது 2த்தையும் சொல்லக்கூடிய உண்மைகளை சீர்தூக்கி பார்த்து இந்த 2ஐயும் கவனமாக கலந்து நாம் இறையியல் நாம் செய்ய வேண்டும். ஸோ உயிர். நேயர்களே, நாம் 2 கேள்விக்கு பதிலளிக்கப் போகிறோம். ஒன்று, எப்படி இந்த உயிர் இந்த உலகிற்கு வந்தது? உயிர் என்றால் என்ன? இந்த 2 கேள்விகளுக்கு நாம் பதிலை தேடுகிறோம். உயிர் எங்கிருந்து வருகிறது? பவுலடிகளார் முதல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 15வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், Christ is the firstborn of all creation. கிறிஸ்து தான் முதல் படைப்பு, முதல் பிறவி. உயிர்களுக்கெல்லாம் தலையாக இருக்கிறார். அவர்தான் ஆல்ஃபா, முதலும் முடிவும். பவுலடிகளார் எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்கள். எல்லா உயிருக்கும் காரணம் கர்த்தா இயேசுநாதர்.
டார்வின் சொல்லுகிறார், இயற்கை தேர்வு, வலியோன் வாழ்வான், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஆனால் பவுலடிகளார் மாறுபட்ட கருத்தை தெரிவிக்கிறார். தலையாகி இயேசு, அவரிலிருந்து தான் எல்லா உயிர்களும் புறப்பட்டிருக்கின்றன. விண்ணில் உள்ளவை, மண்ணில் உள்ளவை, ஆட்சியில் இருப்போர், அதிகாரத்தில் இருப்போர், எல்லாமுமே இயேசுவால் படைக்கப்பட்டன, அவருக்காக படைக்கப்பட்டன, அவரிலே படைக்கப்பட்டன. ஸோ படைப்பு எல்லாம் தலையாகிய கிறிஸ்து ஆல்ஃபா, அதிலிருந்து புறப்படுகிறது. வார்த்தை மனோ உருவான நம்மிடையே குடிகொண்டார். எல்லா படைப்புமே அவர்தான் மூல காரணம். ஸோ இதுதான் இறையியல் கூற்று. விஞ்ஞானம் வேறு விதமாக சொல்லுகிறது. அவர்கள் சொல்வது உயிர் 3.8 பில்லியன் இயர்ஸ், 380 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு செல், யூனி செல்லுலார், ஒரே ஒரு செல் தான், சிம்பிள் லைஃப், ப்ரீ கேம்பிரியன் என்று சொல்வார்கள். நமது பூமியின் வரலாறு 450 கோடி ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள். அதை 4 வகையாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று ப்ரீ கேம்பிரியன் என்று சொல்வார்கள். ப்ரீ கேம்பிரியன் என்றது 60 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால், 600 மில்லியன் இயர்ஸ். ப்ரீ கேம்பிரியனில் லைஃப் கிடையாது, இருந்தாலும் ஒரு செல், 380 கோடி ஒரு செல்லு தான், அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ ஆகவே லைஃப்லெஸ், லைஃப் அபண்டன்ஸாக இல்லை, நிறையா இல்லை. ஸோ அதனால் ப்ரீ கேம்பிரியன், நாட் இனஃப் லைஃப். ஸோ அப்புறம் ஆரம்பிக்குது பேலையோசோயிக் ஈரான்னு சொல்லி ஆரம்பிக்கிறார்கள். அதாவது காலங்கள், பீரியட்ஸ், ஓர்தோவிஷியன் காலம், டெவோனியன் காலம், சிலூரியன் காலம், மிசிசிப்பியன் காலம், பென்சில்வேனியன் காலம், பெர்மியன் காலம், இப்படி காலங்கள். ஸோ பேலையோசோயிக் ஈரா என்று சொல்வார்கள். பேலையோசோயிக்னா, பேலியோன்னா ஓல்டு, ஜோயிக்னா லைஃப், ஓல்ட் லைஃப், காட் ஆஃப் ஓல்ட் லைஃப். ஸோ அப்பொழுதுதான் உனக்கு 2 செல்லாக மாறிச்சு. வேர்டபிரைட்ஸு, இன்வெர்டபிரைட்ஸு, ஃபிஷ்ஷு, ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், மம்மல்ஸ், ஹியூமன்ஸ் எல்லாமே வந்தது. ஸோ அதெல்லாம், ஸோ ஏறக்குறைய அந்த பேலியோசோலிக் ஈரால டைனோசோர் வரைக்கும் தான் வந்தது, ரெப்டைல்ஸ் வரைக்கும் வந்து நின்று போச்சு. அதுக்கப்புறம் கம்ஸ் மெசோசோயிக் ஈரா. அது 3 பீரியட்ஸாக இருக்குது. ட்ரையாசிக், ஜுராசிக், கிரெட்டேஷியஸ், இந்த 3 பீரியட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதெல்லாம் டைனோசோர்கள், ரெப்டைல்ஸ் காலம் என்று சொல்லலாம். ஊர்வனை ஃபுல்லாக ஆட்சி செஞ்சாங்க இந்த பூமியில். ஸோ கிரெட்டேஷியஸ் பீரியட் முடிஞ்ச உடனே சீனோசோயிக் ஈரான்னு சொன்னார்கள். சீனோசோயிக்னா ரீசன்ட் லைஃப், மெசோசோயிக்னா மிடில் லைஃப், சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு, காட் ஆஃப் மிடில் லைஃப். ஸோ சீனோசோயிக்ன்றது இப்போ நமது காலம், சீனோன்னா ரீசன்ட், காட் ஆஃப் ரீசன்ட் லைஃப். ஸோ ப்ரீ கேம்பிரியன், காட் ஆஃப் ஓல்ட் லைஃப், காட் ஆஃப் மிடில் லைஃப், காட் ஆஃப் ரீசன்ட் லைஃப். ஸோ 4 பாகங்களாக பிரித்திருக்கிறார்கள். ஸோ இதை நம்ம இதில் பார்க்கலாம் பியூட்டிஃபுல்லாக. பாஸ்கா, அதாவது ஆண்டவராக இயேசு உயிர்த்த ஞாயிறுக்கு முன்னாடி அந்த சனிக்கிழமை ராத்திரி பாஸ்கா கொண்டாட்டத்தில் அந்த வத்தி மெழுகுத்திரி, பாஸ்கா திரியில் குருவானவர் சிலுவை அடையாளம் வரைந்து 5 அந்த வத்தி குண்டுகளை அதில் பொருத்துவார். அது அழகாக சொல்லும். இந்த நமது பூமியின் வரலாற்றின் காலங்களையும் யுகங்களையும் நடந்த நிகழ்வுகளையும் அழகாக அந்த ஜபத்தில் நமது தாயாகிய திருச்சபை நமக்கு முன் எடுத்து வைக்கிறார். கிறிஸ்து தான் ஆல்ஃபா ஒமேகா கோடு வரைகிறார். முதலும் முடிவும், காலங்கள் அவருடையன, யுகமும் அவருடையதே, ஆட்சிமை மாட்சிமை அவருக்கே உரியது. அழகான ஜபம். இந்த 450 கோடி ஆண்டுகளுடைய பூமியின் வரலாற்றை அந்த பாஸ்கா திரி நாம் மந்திரிக்கின்ற பொழுது நாம் நினைத்து பார்க்கிறோம். ஸோ ஆகவே இந்த உயிர் 3.8 பில்லியன் ஒரு செல்,
அதுக்கப்புறம் 2 செல்லாக பல கோடி ஆண்டுகளுக்கு அப்பால் 60 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் தான் 2 செல்லு 3 செல்லாக வருது. நிறைய லைஃப் வந்ததுனால தான் அது கேம்பிரியன் என்று சொன்னார்கள். ப்ரீ கேம்பிரியன் நோ லைஃப், கேம்பிரியன் ஃபுல் ஆஃப் லைஃப். இட்ஸ் அ எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் லைஃப். அவ்வளவு உயிர்கள் இந்த பூமியில் வந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள், விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லுகிறார்கள். சரி, இப்பொழுது உயிர் என்பது என்ன? அந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், உயிர் என்றால் 3 காரியங்கள் செய்யும். 1 கன்சம்ஷன், 2 ரிப்ரொடக்ஷன், 3 அடாப்டேஷன். தமிழில் எல்லா உயிர்களும் சாப்பிடும், நல்லா சாப்பிடும். எல்லா உயிரும் சாப்பிடக்கூடியது. 2வது பிள்ளைகளை பெற்று எடுக்கும். எல்லா உயிர்களும் செல்ஃபிஷ் தான். அவங்கவுங்க உயிர்களை, அவங்கவுங்க குழந்தைகளை பெற்று அவங்கவுங்களே இந்த பூமியில் வளர்க்க வேண்டும், அவர்களை வாழ விட வேண்டும் என்று துடித்து கொண்டு எல்லா ஸ்பீஷீஸுமே, எல்லா உயிரினமும் ரிப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 3வது தகவு அமைத்து கொள்ளல், அடாப்டேஷன். இந்த ஊரில் பாலைவனம் ஆயிடுச்சுன்னா தண்ணி இருக்கிற ஊராக நம்ம போகிறோம். அதே மாதிரி பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் தவிர இவையெல்லாம் ஒரு ஊரில் நீரோ இல்லை காற்று மாசுபட்டாலோ இல்லை இயற்கை வளங்கள் இல்லை என்றாலோ, உணவோ அல்லது நீரோ பற்றாக்குறை ஏற்பட்டாலோ அவங்க என்ன பண்ணுவாங்க? போயிடுவாங்க, வேறு ஊருக்கு போயிடுவாங்க. இது 3 தான் உயிரை நிர்ணயிக்கின்ற 3 செயல்கள். கன்சம்ஷன், ரிப்ரொடக்ஷன், அடாப்டேஷன். சாப்பிட்றது, புள்ள பெற்றுக்கிறது, தகவு அமைத்து கொள்ளுது, அதாவது எஸ்கேப். ஸோ இதுதான் எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக கடவுள் கொடுத்த 3 ஃபங்க்ஷன்ஸ். மனிதன் தான் ஸ்கூலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், வீடு கட்டுறோம், ரோடு போடுறோம். ஒரு ஸ்பீஷீஸ் தான் இது மாதிரி. அதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யணும், மூளை இருக்குது நமக்கு என்று சொல்லி நாம் இவற்றிலே நம்ம அதிகமாக அக்கறை நாம் காட்டி கொண்டு இருக்கிறோம். கன்சம்ஷன் நல்லா பண்ணுறோம், இல்லைன்னு சொல்ல. ரிப்ரொடக்ஷன் சொல்ல வேண்டிய அவசியம் மேல். அடாப்டேஷன், தகவ அமைத்துக்கொள்ளல் தான் நமக்கு வந்து சிக்கலை. இன்றைய தினம் இந்த உலகத்தில் அதுதான் பெரிய சிக்கலை, அடாப்டேஷன். நம்ம அடாப்டேஷன் இறையலை கொண்டு வரணும். அடாப்டேஷனை பற்றி சொல்லித்தரணும் நம்ம பிள்ளைங்களுக்கு. எப்படி நாம் எஸ்கேப் பண்ணுறது, எப்படி நம்ம தகவ அமைத்து கொள்ள வேண்டும், அது ஒரு ஞானம். விலங்குகளிடம் வந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க ஏறக்குறைய பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களிடம் ஞானம் இருக்கிறது. யோபு புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், மலைகளை கேளுங்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், விலங்குகளை கேளுங்கள், மீன்களை கேளுங்கள், அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த யோபு புத்தகம் என்ன சொல்வதென்றால், விஸ்டம், ஞானம் இருக்கிறது இந்த இயற்கையில், அதை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. நேயர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு பெரிய இறையியல் வல்லுனர், பிக் தியாலோஜியன் பற்றி சொல்லப் போகிறேன். அவருடைய பேர் டெயார்ட் தி ஷார்டன் என்று சொல்லுவார்கள். டெயார்ட் தி ஷார்டன், பிரெஞ்சு இயேசு சபை குருவானவர். 1955 தான் இறந்து போனார். நமது நூற்றாண்டு குருவானவர். பேலியன்டாலஜிஸ்ட், தொல்பொருள் விஞ்ஞானி, ஃபாசல்ஸ், தொல்லட்சங்களை ஆராய்ச்சி செய்கிறவர். ஹோமோ பீக்கிங் என்று சொல்வார்கள். அந்த மனிதனுடைய எலும்புகளை கண்டுபிடித்து இந்த விஞ்ஞானத்துக்கு ஒரு பெரிய அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். பெரிய விஞ்ஞானி, இறையியல், நல்ல மைண்ட். இந்த உயிரியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உயிர் எங்கிருந்து வருகிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறது, உயிர் என்றால் என்ன, இதனுடைய முடிவு என்ன, எங்கே நம்ம போய்கிட்டு இருக்கோம், எங்கேருந்து வந்தோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கே போகிறோம், வேதாந்த கொஸ்டின்ஸ் அதெல்லாம் இதை கூட கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இவருடைய தியரி, கோட்பாடு கொஞ்சம் நமக்கு வெளிச்சத்தை தருகின்றது. அவருடைய தியரி பேர் காஸ்மோஜெனசிஸ் என்று சொல்வார்.
காஸ்மோஜெனசிஸ் என்றால் இந்த பிரபஞ்சம் ஒரு நிலையில் இருப்பது கிடையாது, மாறிக்கொண்டே இருக்கிறது, முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. முன்னோக்கி மட்டுமல்ல, முன்னோக்கி மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. முன்னோக்கி மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திற்கு ஏதோ ஒரு மனசாட்சி இருக்கிறது, கான்ஷியஸ்னஸ். நல்லா தெரியுது எங்கே போகுதுன்ட்டு இந்த பிரபஞ்சத்திற்கு. எல்லாமே தொடக்க நிலையிலிருந்து இன்றைய தினம் பார்த்தால் மேலே 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 மேலே. தயாடி ஷடன் என்ன சொல்லுகிறார் என்றால், we are going towards omega point. ஆல்ஃபா என்றால் துவக்கம், ஒமேகா என்றால் கடைசி எழுத்து கிரேக்க மொழியில் முடிவு. ஸோ அவர் என்ன சொல்லுகிறார், இந்த படைப்பு முழுமையை நோக்கி, ஒமேகா பாயிண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒமேகா பாயிண்ட்னா கடவுள் என்று சொல்லலாம். கிறிஸ்து தான் முதலெழுத்து. நான் சொன்னேன், எல்லா உயிர்களுக்கும் தலையாய உயிர் இயேசுநாதர், ஆல்ஃபா. அவரே ஒமேகாவாக இருக்கிறார். அப்பொழுது தயாடி ஷாடன் சொல்லுவது, நாம் ஒமேகா பாயிண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் கடவுளை பார்த்து தான் இந்த படைப்பு சென்று கொண்டிருக்கிறது. சூரிய காந்தி போல எங்கே சூரியன் வருகிறதோ, சூரியன் காந்தி காலையில் இப்படி இருக்கும் கிழக்கே, மத்தியானம் இப்படி இருக்கும், சாயங்காலம் மேற்கு எப்படி இருக்கும். சூரியகாந்தி மலர்கள் போல இறைவன் எங்கே இருக்கிறார், அவர் பக்கம்தான் நமது முகம் திரும்பி இருக்கும். படைப்பும் அது மாதிரி தான், இறைவனை தான் பார்க்க வேண்டும். எவ்வளவு அழகாக தயாடி ஷாடன் சொல்லுகிறார். அவர் 9 உயர்நிலைகளை கண்டுபிடித்திருக்கிறார். இந்த 450 கோடி ஆண்டுகள் வரலாற்றில் 9 உயர்நிலை, 1 2 3 4 5 6 7 8 9, ஒன்றொன்றும் முன்னோக்கி மேல் நோக்கி 9 உயர்நிலைகளை அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதை 3 பகுதிகளாக பிரிக்கிறார். ஒன்று டெட் மேட்டர், இறந்த நிலை. 2 லிவிங் மேட்டர், வாழ்வு நிலை. 3 திங்கிங் மேட்டர், நினைவு நிலை. இந்த 3 நிலைகளை அவர் நமக்கு முன்னே எடுத்து வைக்கிறார். ஸோ முதல்ல நம்ம பார்க்கலாம் இறந்த நிலை, டெட் மேட்டர் என்று சொல்லுகிறார். அங்கே உயிர் இல்லை, அங்கே 5 வகையான பரிணாம வளர்ச்சியை அவர் காண்கிறார் தயாடி ஷாடன். ஒவ்வொன்றும் ஒன்றுத்துக்கு மேலே. இன்றைய தினம் நம்ம முதல்ல ஆட்டம்னு சொன்னாங்க, சின்னது, டிவைட் பண்ண முடியாதது, அதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, குவார்க் என்று சொன்னார்கள், குவான் மூவான் என்று சொன்னார்கள், இப்பொழுது போசான் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் காட்ஸ் பார்ட்டிக்கல், அதை விட சின்னது இல்லை. அந்த சின்னதிலிருந்து தான் இவ்வளவு பெரிய உலகம் வந்திருக்கு. கண்ணுக்கு பார்க்க முடியாத அந்த ஒரு அணுவிலிருந்து இவ்வளவு பெரிய பிரபஞ்சம், பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் வந்திருக்கின்றது. இயேசுநாதன் அழகாக சொல்வார், மத்தேயுவில் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், மஸ்டர்ட் சீட், கடுகு விதையிலிருந்து செடியாகி மரமாகி கிளைகள் வந்து வானத்து பறவைகள் அதில் கூடு கட்டி எத்தனையோ பேருக்கு நிழலை கொடுக்கக்கூடிய மரமாக அந்த விருட்சம் பரிணாம வளர்ச்சி அடைகிறது. அருமையான எக்ஸாம்பிள் அது. நம்முடைய பிரபஞ்ச வரலாற்றை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இயேசுநாதர் சொன்ன அந்த மஸ்டர்ட் சீடு, அந்த சின்னதிலிருந்து இவ்வளவு பெரிய உருவமாக அதுதான் நடந்திருக்கிறது. தயாடி ஷாடன் சொல்வது சின்ன அணு. முதல்ல அணு போசான் என்றார். அவருக்கு போய் போசான் இல்லை, இப்போ நான் மாற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ தான் போசான் வந்துச்சு. ஸோ இப்போ போசான். அடுத்து 2வது நிலை குவார்க், கொஞ்சம் முன்னாடி போய் மேலே வருது. அடுத்த நிலை ஆட்டம், அது ஏற்கனவே முன்னாடி இருந்தது தான். ஆட்டம் 3வது நிலை, கொஞ்சம் மேலே இருக்குது. அது முடிஞ்சு பார்ட்டிக்கல், அதுக்கப்புறம் தான் வருது மாலக்யூல். இந்த 5 நிலைகள், 1 போசான், குவார்க், ஆட்டம், பார்ட்டிக்கல், மாலக்யூல், 1 2 3 4 5, 5 நிலைகள். இறந்த நிலை, டெட் மேட்டர், அங்கே லைஃப் கிடையாது. ஸோ இந்த ஒரு வளர்ச்சியை தயாடி ஷாடன் காட்டுகிறார், 5 மாறுதல்கள். அடுத்து வருகிறார் வாழ்வு நிலை, உயிர் நிலை, லிவிங் மேட்டர் என்று சொல்லுகிறார்.
அந்த லிவிங் மேட்டரில் 3 மாறுதல்களை படிப்படியாக 1, 2, 3. 1 இயோபியான்ஸ்ன்னுவார் இங்கிலீஷில், அது பேர் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப் ஆங்கிலத்தில். அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன என்றால் உயிர்களை கட்டி எழுப்பக்கூடிய வேதிமங்கள், தனிமங்கள். ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன், அம்மோனியா, இப்பேற்பட்ட வேதிமங்கள், இந்த கெமிக்கல்ஸ் ஆங்கிலத்தில் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப் என்று சொல்வார்கள். உயிர்களை கட்டி எழுப்பக்கூடிய, நமது உயிரிலே பலவற்றை கட்ட வேண்டும். டிஎன்ஏ கட்ட வேண்டும், மரபணு, பண்பணு, உடல் பாகங்கள், எலும்புகள், தசைகள், ரிபோசம், ஆர்என்ஏ, டிஎன்ஏ, இரத்த குழாய்கள், இவற்றையெல்லாம் கட்டி எழுப்ப வேண்டுமே, ஒரு ஸ்ட்ரக்சரை எழுப்பணுமே. ஸோ அவற்றுக்கு மூலப்பொருட்கள் தேவைப்படுகின்றன. அவை தான் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப். முதலில் அவை தான் வந்தன. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னால் ஃபர்ஸ்ட் ஒரு செல், புரோட்டோசோவா என்று சொன்னார். பிரிமிட்டிவ் லைஃப், தொடக்க நிலை உயிரினங்கள். ஆதியில் அப்படி தான் இருந்தது, தொடக்க நிலை சிம்பிளாக இருந்தது, ஒரே ஒரு செல்லு தான், காம்ப்ளெக்ஸ் கிடையாது லைஃப். அது ஸோ பில்டிங் பிளாக்ஸ் 6வது நிலை. முதல்ல 5 பார்த்துட்டோம் டெட் மேட்டரில். லிவிங் மேட்டரில் 6வது நிலை பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப். 7வது புரோட்டோசோவன்ஸ், சிம்பிள் லைஃப், ஒரு செல். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மெட்டசோவன்ஸ், காம்ப்ளெக்ஸ் லைஃப், அதாவது மல்டி செல். விளங்குச்சா? 6, 7, 8வது நிலை மல்டி செல். அந்த மல்டி செல்லு தான் நம்ம எல்லாருமே. தாவரங்கள், விலங்குகள், பல வகையான பட்டாம்பூச்சிகள், இன்செக்ட்ஸ் எல்லாமே மல்டி செல், மெட்டசோவன்ஸ். ஸோ 8 நிலைகளை நாம் பார்த்தோம். 9 என்று நான் சொன்னேன். ஸோ இப்பொழுது 9வது நிலைக்கு நாம் வருகிறோம். அதுதான் திங்கிங் மேட்டர். ஃபர்ஸ்ட் டெட் மேட்டர், லிவிங் மேட்டர், திங்கிங் மேட்டர். நினைக்கின்ற, நினைவு ஆற்றல் படைத்த உயிரினம். அதுதான் கடைசி 9வது நிலை. உச்ச கட்டத்தில் த மைண்ட் சொல்லும்போது மனிதன், ஹியூமன் பீயிங்ஸ், ரீசனிங், கொக்னிஷன், தீர்மானம் காணுகின்ற, அலசி பார்த்து நல்லது என்ன, கெட்டது என்ன, எல்லாவற்றையும் அலசி பார்த்து முடிவெடுக்கக்கூடிய இந்த மூளையை பற்றி அவர் சொல்லுகிறார். ஸோ 9 நிலைகளில் நாம் இந்த வளர்ச்சியை பார்த்திருக்கிறோம். அந்த காஸ்மோ ஜெனசிஸ் அவருடைய தியரி. படைப்பு ஒரு நிலையில் ஸ்டாட்டிக்காக இல்லை, மாறாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது, முன்னோக்கி மேல் நோக்கி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இட் இஸ் மூவிங் டுவோர்ட்ஸ் ஒமேகா பாயிண்ட். கடைசி ஒமேகா இறைவனை பார்த்து சென்று கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய தினம் நம்மோடு இருந்திருக்கிறது. இப்பொழுது பயாலாஜிக்கல் எவல்யூஷன் நம்ம பார்க்க முடியல. அதாவது உடம்பில் பரிணாம வளர்ச்சி நம்ம பார்க்க முடியல. நமக்கு அப்புறம் வேறு உயிர் வருமா, வித்தியாசமாக இருக்குமா, இருந்தாலும் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் டயாடி ஷார்டன் என்ன சொல்கிறார், இதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சி உள்ளதான்றார். இனிமேல் உள்ளதான் நிறைய நடக்க போகுது. மூளையில், ஆன்மாவில், கான்ஷியஸ்னஸில். இப்போ நம்ம மூளை இருக்குது, அடுத்து அவேர்னஸ், என்லைட்டன்மெண்ட். நம்ம ஸ்பீஷிஸ் ஒரு நியூ கிரியேஷன். பவுலடிகளார் சொல்லுகிறார், ஒரு புது படைப்பாக மாறுமா, மாறும் என்கிறார் டயாடி ஷார்டன். வேதங்களும் உபநிடதங்களும் நமது பைபிளும் சொல்கிறது உண்மைதானே. வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். ஹியூமன் ஸ்பீஷிஸ் வில் பிகம் குட். இன்றைய தினம் இருப்பது போல் அல்ல. நாம் உண்மையாகவே ஏஞ்சல்ஸ் மாதிரி மாறக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இருக்குது. தெய்வங்களாகவே மாறலாம் என்று சொல்கிறார் லூயிஸ் லீக்கி என்கின்ற விஞ்ஞானி. போப் லியோ த கிரேட் அழகாக சொல்வார், வேக் அப் மேன், வேக் அப், ரியலைஸ் யூ ஆர் இன் காட்ஸ் இமேஜ். எழுந்திரு, விழித்தெழுடா மனிதனே, நினைச்சு பாடுறா, நீ இறை சாயல்றா, இறை சாயல். நீ எதுக்கு தூங்கிக்கிட்டு இருக்க? தட்டி எழுப்பு உள்ள இருக்கிற அந்த சக்தியை.
என்று மிக அழகாக போப் லியோ த கிரேட் 4வது நூற்றாண்டிலேயே அவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, உயிர் உண்மையாகவே கடவுளால் படைக்கப்பட்டது. கிறிஸ்துவிலிருந்து தான் இந்த உயிர்கள் வளர்ச்சி பெறுகின்றன. ஐ கேவ் டு கிவ் லைஃப், லைஃப் இன் அபண்டன்ஸ் என்று இயேசு சொல்லுகிறார். நான் வாழ்வு கொடுக்க வந்தேன், அதையும் முழுமையாக கொடுக்க வந்தேன். எவ்வளவு வீரமான வார்த்தைகள்! இயேசுநாதரே சொல்லுவார், நான் தான் வாழ்வுக்கு அச்சாணி, இந்த வாழ்வை முழுமையாக்கப் போவதும் நான் தான். இந்த படைப்பு சிறப்படைகின்றது, வளர்ச்சி அடைகின்றது, முழுமை பெறுகின்றது என்றால் அது என்னிலே தான் நடக்க முடியும். இந்த பிரபஞ்சமே இயேசுவுக்குள், காஸ்மிக் கிரைஸ்ட், இந்த பிரபஞ்சத்தின் கதாநாயகன் இயேசுநாதர் தான். நேயர்களே, இவ்வளவு நேரம் நான் உயிர் எப்படி தோன்றியது, எதற்காக தோன்றியது என்று விரிவாக சொன்னேன். அடுத்த வாரம் உங்களுக்கு எப்படி இந்த உயிர்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன, அழகாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுநாதர் சொன்னார், இறை அரசு என்று சொன்னார், த கிங்டம் ஆஃப் காட். இந்த பிரபஞ்சம், கிரியேஷன், படைப்பின் மறுபெயர் தான் த கிங்டம் ஆஃப் காட், இறை அரசு. அதைத்தான் விஞ்ஞானம் சொல்லுகிறது, த கிங்டம் ஆஃப் லைஃப் என்று சொல்லுகிறது, வாழ்வின் அரசுகள் என்று சொல்லுகிறது. அதை 5 வகையாக பிரித்திருக்கிறார்கள். ஆகவே முதலில் நாம் இறையியலை புரிந்து கொள்வதற்கு முன்னால், இயற்கை இறையியலை நாம் செய்வதற்கு முன்னால் ஒரு சில விஞ்ஞான கூறுகளை அலசி பார்க்க வேண்டும். விஞ்ஞானம்தான் அழகாக நமக்கு சொல்லுகிறது, இந்த படைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தையும் பிரித்திருக்கிறார்கள். அவர் பெயர்தான் காரோல் லீனியஸ் என்று சொன்னார்கள். 17-18வது நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். அவர் படைத்த அமைப்பை பற்றித்தான் அடுத்த சொற்பொழிவில் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். கிங்டம், ஃபைலும், சப்ஃபைலும், கிளாஸ், ஃபேமிலி, ஆர்டர், ஜீனஸ், ஸ்பீஷிஸ், 8 வகையாக பிரித்திருக்கிறார். ஸோ அவருடைய அமைப்பை வைத்து தான் இன்றைய தினம் நாம் படைப்பை அதிகமாக அறிந்து கொள்கிறோம். இறையியலை பார்க்க வேண்டும் என்றால் இந்த விஞ்ஞானம் தான் நமக்கு ஒரு விண்டோ. அதன் வழியாக பார்க்கின்ற பொழுது நமக்கு தெளிவாக தென்படும். விஞ்ஞானமும் நமது இறையியலும் நண்பர்களாக சேர வேண்டும். இருவரும் எனிமீஸ் அல்ல. 2 பேர்கிட்டையும் நம்ம அந்த பழைய சேஷ்டையெல்லாம் விட்டுட்டு 2 பேரும் நண்பர்களாக மாற வேண்டும். மாறுகின்ற பொழுது அங்கே தான் ஹியூமிலிட்டி, தாழ்ச்சி வேண்டும், அப்புறம் கான்ஃபிடென்ஸ் வேணும், அப்புறம் நம்பிக்கை வேணும். 2 பேரும் ஒளிவு மறைவின்றி சேருகின்ற பொழுது நாம் இறையியலை, படைப்பு, இறையும் இயற்கையும் இறையியலை நன்றாக செய்யலாம். நேயர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் எனது சொற்பொழிவை கேட்டது மிகவும் நன்றி. அடுத்த வாரம் நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: முதன்மை செயலாக்க அலுவலர், மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ் சர்ச் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.